வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரேஷன் பச்சரிசியில் நல்ல சாஃப்டான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். 1 கப் ரேஷன் பச்சரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுள்ள கப் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டால் இனிப்போட அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே கிலோ கணக்கில் அரிசி எடுக்கிறத விட இது மாதிரி கப்பு வச்சு அளந்துக்கிட்டோம்னா நமக்கு வெல்லத்தோட அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு மாவு சலிக்கிற சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுல் அடுப்பில் வச்சுட்டு இதில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் பச்சரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை, 1/4 டம்ளர் சேர்த்துக்கிட்டாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது மாதிரி வடிகட்டும் போது மண்ணு தூசி ஏதாவது இருந்தால் வந்துடும். வெல்லத்தை வடிகட்டினதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பாகுபதம் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பாகுபதம் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் இந்த பாகை நம்ம கொஞ்சம் விட்டு பார்க்கும்போது அது பிரிஞ்சு போகாமல் பிளேட்டில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி உருண்டு வரணும். இது பார்த்திங்கன்னா பிளேட்டில் ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. 1 நிமிஷம் நமக்கு கொதித்தாலே போதும். மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது கரெக்டாக பாருங்கள், நல்லா பால் மாதிரி உருண்டு வருது. இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நைஸாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே நான் சேர்த்துட்டேன். இந்த வெள்ளைப்பாகோட அளவுக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம மறுநாள் தான் செய்ய போகிறோம். நம்ம மறுநாள் செய்யும்போது நல்லா இறுகி நமக்கு கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா 1 நாள் வரைக்கும் ஊறட்டும். மறுநாள் இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நாள் ஆயிடுச்சு. இதை நம்ம மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் மாவு நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. நம்ம நேற்று பார்க்கும்போது மாவு லூஸாக இருந்தது. இது 1 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம கையை வச்சு இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு கரெக்டான அளவில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான சைஸுக்கு மாவு எடுத்து ஒரு வாழை இலை மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்த மாவை அதில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். மாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வாழை இலை கிடச்சிதுன்னா அதில் வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கவர் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுலேயே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதுவுமே தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டினதுக்கப்புறம் நம்ம விரலை வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது தான் அதிரசம் நல்லா வெந்து வரும். இதை நம்ம போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. அதுவாக தானாக வெந்து மேலே வரும். அப்போ தான் நம்ம இதை திருப்பி விடணும். அதிரசம் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு குயிக்காக வெந்து வந்துடும். இது ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் கலர் மாதிரி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துட்டு மீதி உள்ளதையும் அடுத்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 2-3 கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த அதிரசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இது ரேஷன் அரிசியில் செஞ்ச அதிரசம் மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் எல்லா பொருட்களையும் நம்ம கரெக்டான அளவில் சேர்த்து செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இனிப்போட அளவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எண்ணெயும் அதிகம் குடிக்காமல் அளவாக இருக்குது. நம்ம கடையில் அரிசி வாங்கி செய்கிற அதிரசத்தை விட ரேஷன் அரிசி அதிரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு அதிரசம்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.